எனக்கு ஒரு உருத்திராட்ச மாலை கொடுத்தார்கள். நான் எதிர்பார்த்து கொண்டு ஒன்றும் வரல. இங்கே வந்த உடனே ஒரு உருத்திராட்சம் என்கிட்ட இருக்குது, இது மாதிரி பெரிய உருத்திராட்சம், இதை விட பெரிய உருத்திராட்சம் எல்லாம் இருக்குது. அது கொடுத்தவுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், நீ சிரிச்சுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறப்ப உனக்காக ஒரு ஆள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னை நோக்கி ஒருவன் பல துளிகளாக சேர்த்து 108 துளிகளாக அவன் அழுது கொண்டிருக்கிறானே, அவன் உனக்காக அங்கே அழுது கொண்டிருக்கிறான் என்பதை எனக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த உருத்திராட்சத்தை எனக்கு கொடுத்தார்கள். உருத்திரனுடைய கண்ணீர் இது, உருத்திரனுடைய கண்ணீர் இந்த உருத்திராட்சம். அப்படி அழுது கொண்டிருக்கிறானே என்பதை நினைவுபடுத்துகிறார் மாணிக்கவாசகர். அதனாலேயே அவருக்கு அழுது அடியடைந்த அன்பர் என்று பெயர். எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறார். யாருக்காக அழுகிறார்? அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. முதல் மந்திரியாக இருந்து எல்லாவற்றையும் வேண்டாம் என்று அந்த வார்த்தையே நான் சொல்றதில்லை. அதாவது இந்த மந்திரி, முதல் மந்திரிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு பயம். ஏன்னு கேட்டா எங்கேயாவது மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. இருந்தாலும் மாணிக்கவாசகர் முதல் மந்திரியாக இருந்தார்னு சொல்றது நமக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்க அதை நீக்கிடுங்க. அவை குறிப்பிலே இருந்து அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அழுகை இருக்கிறதே அதை காட்டுகிறார். சிவம் காட்டி ஏதோ சிவபெருமானை உருவத்தை நமக்கு காட்டினான் என்று பொருள் அல்ல. எனக்காக ஒருவன் அழுது கொண்டிருக்கின்றான் என்ற ஒன்றை பெருமான் எனக்கு காட்டினான். சிவம் காட்டி, காட்டாதனையெல்லாம் காட்டி, சிவம் காட்டி. அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக காட்டுகிறான் தாழ் தாமரை காட்டி. அது எதுக்கு காட்டுறான்? காட்டாதனையெல்லாம் காட்டினான். உனக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்ற நிலையை உணர்த்துவதற்கு சிவம் காட்டினான். தாழ் தாமரை காட்டி, என்னுடைய காலை பார், என்னுடைய திருவடியை பார். இந்த திருவடியில்தான் நீ இருக்கிறாய். நீ இருக்கின்ற இடம் இருக்கிறதே அது என்னுடைய திருவடி. உன்னை மாதிரி 1000 பேர் அங்கே இருந்து அங்கே சொருகின்ற தேனை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அழுக்கும் வராது. ஆதலினாலே தாழ் தாமரை காட்டி. தாமரையை பார்த்தவுடனேயே இவ்வளவு சேறு எல்லாம் இருக்கிறதே என்று நான் எண்ணுகின்ற காலத்தில் அந்த தாமரையின் உள்ளே இருக்கின்ற அகையுதழில் ஒழுகுகின்ற தேனை காட்டி, தாழ் தாமரை காட்டி, தன் கருணை தேன் காட்டி. சரி, இவ்வளவும் நான் பெற்றதாக நான் உவகை செய்கின்ற சமயத்தில் நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்தான் கொண்டு ஆண்டான். நாட்டார் நகை செய்ய, யார் அவர்கள் நம்மை பற்றி சிரிப்பதற்கு? நாட்டார்னு ஒரு பிரிவு இருக்கிறது. அவர்கள் இப்போ நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் பேசும் பொழுது நாட்டார்களில் சில பேர் கூப்பிட வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது. அவர்கள் நாம் சொல்லுகின்ற தத்துவ கருத்து எல்லாவற்றுக்கும் வேறுபட்ட ஒரு கருத்தை அமைத்துக் கொண்டு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மாணிக்கவாசகர் காலத்திலேயும் இந்த நாட்டார்கள் இருந்திருப்பார்கள் போல தெரிகிறது. நாட்டார் நகை செய்ய, இங்கே நாட்டார் என்பதற்கு பொருள் நாட்டம் கொள்ளாதவர்கள் என்று பொருள். பக்தி வயத்திலேயோ சிவனிடத்திலேயோ அந்த திருவடியிலேயோ நாட்டம் கொள்ளாதவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாவற்றிலேயும் நாட்டம் வராது. நாட்டார் நகை செய்ய, மாணிக்கவாசகரை பற்றி நாட்டார்கள் எல்லாம் சிரிக்கிறார்களாம். ஏன் சிரிக்க வேண்டும்? எதற்காக இப்படி சிரிக்க வேண்டும் என்று சொன்னால், இவன் போகின்ற வழியில்லாமல் வேறு வழியில் போய்கொண்டிருக்க என்பதாக சொல்லி, நான் இப்போது முத்திக்கு போகிறேன் என்பதாக சொன்னால் என்னுடைய உடல் கீழே கிடக்கும். உடலை சார்ந்த வகையில் உள்ளம் இருக்கும்.
புரியட்டகாயம் என்று ஒரு 8 தத்துவங்கள் மட்டும் மேலே சொல்லும் என்பதாக சொல்லுகிறார்கள். நான் செத்து பார்த்தா தானே தெரியும். போன முறை செத்த போது ஞாபகம் இல்லை, இந்த முறை செத்த போது ஒரு குறிப்பெடுத்து கொண்டு போய் என்ன என்ற நம்மோடு வருகிறது என்பதெல்லாம் பார்த்தா அப்போ யார் வரல, யார் வந்தார்கள், யார் நம்மை என்ன செய்தார்கள் எல்லாம் தெரியும். கொஞ்சம் ஞாபகமா மேல்நாட்டில் ஒருத்தன் அப்படி செய்தான். சாகும் பொழுது என்ன அனுபவம் வரும் என்பதற்காக அவன் முடிவு செய்வதாக எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு, நான் சாகும்போது என்ன எண்ணம் இருக்கும் என்பதற்காக சொல்லி விஷத்தை எடுத்து நாக்கில வைத்து செத்தான். ஒன்னும் எழுதலவன். சாகும்போது அவனால் ஒன்றுமே எழுத முடியவில்லை. இப்படி பல பேர் முயன்றிருக்கிறார் சாகும்போது என்ன வரும் என்பது பற்றி. இவர் சொல்லுகிறார், நாட்டார் நகை செய்ய இந்த விஷயத்தில், அதாவது உடம்பு, ஆன்மா, ஆன்மாவுக்குள் இறைவன், இந்த மாதிரியெல்லாம் பேசுவதிலே ஈடுபடாத நாட்டார் என்பது பெயர். எங்க தத்துவத்துறைக்கு ஒருத்தர் சொற்பொழிவு செய்ய வந்தார். அவர் ஒரு செய்தி சொன்னார், உங்களுக்கும் தெரியட்டுமேன்னு சொல்லி வைக்கிறேன். மேல் நாட்டார், அவர் தொடக்கம், தமிழன் சொன்ன கருத்துகளுக்கு மேலான கருத்துக்களை நாட்டமாட்டார்கள், அவர்கள் மேல் நாட்டார். இப்ப கீழ் நாட்டார்னா என்ன? அவர்கள் சொன்ன கருத்துகளுக்கு கீழான கருத்துக்களை இங்கு எவனும் சொல்ல மாட்டான். ஆக மேல் நாட்டாரும் இவன் தான், கீழ் நாட்டாரும் இவன் தான். ஆனா இங்க சொல்ற நாட்டார் அவர் இல்லை. நாட்டார் நாட்டம் இல்லாதவர். நாட்டம் இல்லாதவர் என்ற குருடு என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்டால் குருடுதான். என்ன குருடு என்று கேட்டால், உலகத்தை அவர்கள் இன்னும் கவனிக்கவில்லை. உலகத்தை அவர்கள் கவனித்தார்களேயானால் ஒரு பொருள் தோன்றுகிறது, ஒரு பொருள் நிற்கிறது, ஒரு பொருள் அழிகிறது, தோற்றம், நிலை, இறுதி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றன என்பதாக சொன்னால், இந்த உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு அழியும் என்ற ஒரு கருத்து உனக்கு வராதா? உன்னுடைய தோலை பார்க்கிறாய், எப்படி இருந்த தோல் தெரியுமா இது? ஒரு காலத்தில் நான் அடித்தாலும் கூட வலிக்காது என்று சொன்ன தோல் இப்பொழுது டைமண்ட் ஷேப்பிலே வந்து கொண்டிருக்கிறது. என் கையை நான் பார்க்கிறேன், டைமண்ட் முட்டாய் மாதிரி தெரியுது. ஓஹோ, இவ்வளவு நாள் ஆன பிறகு டைமண்ட் ஷேப்ல இந்த உடம்பு வந்து விட்டதே என்பது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்னும் சில ஆண்டுகளில் நீ அழியப் போகிறாய், உன் தோல் சுருங்குகிறது, நீ அனுபவிக்க முடியாதவனாக ஆகப் போகிறாய், உன் தலை நரைத்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் நாம் கண்டுகொள்வதில்லையா? அவைகளெல்லாம் நமக்கு பாடம் தருவதில்லை என்று கேட்டால், நாட்டார் தன்னை கண்ணாடியில் பார்ப்பானே ஒழிய தன்னை தானே பார்ப்பதில்லை. கண்ணாடியில் பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவானே ஒழிய தோல் சுருங்கி விட்டது, அன்றைக்கு உள்ள தோல் இன்றைக்கு இல்லையே, அன்றைக்கு இருந்த ஒரு ஆற்றல் இன்று இல்லையே என்பதாக சொல்லி, யார் ஒருவர் தன்னை பற்றி சிந்திக்காதிருக்கின்றானோ, தன்னுடைய முடிவு வருகிறது என்பதை முன்கூட்டியே சிந்திக்காதிருக்கிறானோ, அவனை பார்த்து சொன்னான், நாட்டார் நகை செய்ய. உன்னையாவது நீ பார்க்க கூடாதாப்பா? உனக்கு ஆற்றல் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ளக்கூடாதா? நேற்று தட்டிலே சோறு போடும் பொழுது தட்டு முழுவதும் நிறைந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன். இன்றைக்கு சோறு போடும் பொழுது இவ்வளவு போதும், பாதி போதும், கால் போதும் என்பதாக சொல்லுகிறோமே. எதனால் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த உடல் இதற்கு மேல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறது. உடம்புக்கு அறிவில்லை, நீ அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறாய் என்ற கருத்து இல்லாதவர்களை பார்த்து மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், நாட்டார் நீ ஆண்டவனை பார்க்க வேண்டாம், சிவத்தை பார்க்க வேண்டாம், உலகத்தை பார்க்க வேண்டாம், உன்னை பற்றியாவது உனக்கு நாட்டம் இருக்கிறதா என்று சொன்னால், நாட்டார் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நாட்டார் நகை செய்ய. நாம் மாணிக்கவாசகருக்கு ஆணவத்தோடும் உத்தி செல்லலாம் என்ற கருத்திருந்திருக்கிறது போலும்.
ஏன்னா நாம் என்று பன்மையில் சொல்லுகிறார். நாம் மேலை வீடெய்த சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்த முறைப்படி சொன்னால் ஆணவம் முற்றாக நீங்கி ஆன்மா உண்டா என்று கேட்டால் ஐயா சொல்றார் இல்ல அப்படின்னு சொல்றார். ஆணவம் முற்றாக நீங்கி ஆன்மா இல்லை. ஆணவம் முற்றாக நீங்கி ஆன்மா உண்டு என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறார். அப்ப ஆணவத்திற்கு அழிவு வந்து விடுமே. இவருக்கு என்னமோ ஆணவத்தை பற்றி இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி. ஆணவத்திற்கு அழிவு வந்து விடுமே, ஆணவத்திற்கு அழிவு வந்து விடுமே. நாங்கள் சாஸ்திரம் படிக்கும் போது மாணாக்கர்களுக்கு சிவனை பற்றி சொல்லிக் கொடுப்பதை விட ஆணவத்தை பற்றி தான் அதிகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அப்பா அது எங்கேயாவது வந்துட போகுது, எங்கேயாவது வந்துட போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவஞான சித்தியார் சொல்லுகிறார், ஆன்மா முத்தி செய்கின்ற காலத்தில் ஆன்மாவிடத்தில் ஆணவம் இல்லை. அப்படின்னா ஆணவத்திற்கு ஒரு முடிவு கட்டி விட்டாயா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை இல்லை, ஏனைய ஆன்மாக்கள் முத்தி பெறாத ஆன்மா இருக்குது இல்லையா, அங்க ஆணவம் இருக்கிறது. அடுத்து அவன் கேள்வி கேட்டான், அவைகளும் முத்திக்கு வந்து விட்டால் ஆணவத்தின் கதி என்ன? எல்லா ஆன்மாக்களும் முத்திக்கு வந்து விட்டால் ஆணவத்தின் கதி என்ன? அதற்கு ஆசிரியர் பதில் சொல்றார், அந்த காலம் வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி வராது. இது சமாதானம். காரணம் என்ன என்று கேட்டால், சாத்திரங்கள் இறைவனை பற்றி ஆராய்ந்ததை விட அதிகமாக ஆணவத்தை பற்றித்தான் ஆராய்ந்திருக்கின்றன. இறைவன் அருள் செய்வான் என்பதாக சொன்னால் இவன் என்ன கேள்வி கேட்பான், ஏன் ஆணவத்தை அழிப்பானா என்பதுதான்.